2002ஆம் ஆண்டு தனது 125வது வருட நிறைவை கொண்டாடிய கொழு 12 முதல் பள்ளித்தெரு ரிபாய் தங்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கூட்டிணைக்கப்பட்ட ரிபாய் தரின் சங்க பள்ளிவாசலிருந்து பேசுகின்றோம். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ். பாராளுமன்றத்திலே 1926ஆம் ஆண்டில் 29ஆம் இலக்க திருத்தி அமைக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளதை ஞாபகப்படுத்திக் கொண்டு 1877ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டதை முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 138வது ஆண்டாக தொடர்ச்சியாக சுல்தான் ஆரிஃபின் சேதினா அஹமது கபீர் ரிஃபாயின் கதஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் ஞாபகார்த்தமாக நடைபெற்று வரும் இம்மஜ்லிஸிலே அகில ரிஃபாய் தரீக் சங்கத்தின் ஸ்தாபகர்களை முதலில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். மருமகளான ரிஃபாய் மௌலானா அல்காஜ் பலு பூக்கோயா தங்கள், அல்காஜ் பிபி ஆட்டுக்கோயா தங்கள், அல்காஜ் பிபி நல்ல கோயா தங்கள், அல்காஜ் பிபி யூசுப் கோயா தங்கள் இதன் ஆரம்ப கால ஸ்தாபகர்களாக அடங்குவார்கள். கடந்த சுமார் 40 வருடங்களாக அகில இலங்கை ரிஃபாய் தரீக் சங்கம் இம்மஜ்லிஸை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சங்கைக்குரிய ரிஃபாய் மௌலானா அல்காஜ் பிபி சையத் முகமது ஆசிப் தங்கள் அவர்களின் வழிகாட்டுதலிலே பல அரிய சேவைகளை செய்து வருகிறது. அன்னாரின் தலைமையிலே அகில இலங்கை ரிஃபாய் தரீக் சங்கத்தின் கலிஃபாக்களாக மௌலவி அல்காஜ் ஏசி அஹமது பலீல், அல்காஜ் எம்ஐஎம் சித்திக், ஜனாப் எம் தருப் அவர்களும் அல்காஜ் காசிம் அல்கார் பாவா அவர்களை தலைவராக கொண்ட ஸ்டேட் கமிட்டியும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது.
அகிலமே ரிஃபைனரி சங்கத்தின் கீழ் இயங்கும் தற்பொழுது இந்த மஜ்லிஸ் நடைபெறும் மினத்தின் தைக்காவின் நிர்வாகியாக அல்காஜ் அமீர் ஃபாரூக் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். வெளிகாமம் பக்குவத்திலே அமைந்துள்ள ரிஃபாயா மாநில அரபு கலாசாலை அல்காஜ் நைசர் காதர் அவர்கள் தலைமையிலான செயற் கமிட்டியுடன் இடம்பெற்று வருகின்றது. ரிஃபாயா ஆண்கள் அரபு கலாசாலை அல்காஜ் ரிசாத் சலீம் அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்று வருவதோடு இவ்வேறு கல்லூரிகளுக்கும் அதிபராக மௌலவி அல்காஜ் எம்.எஸ். அப்துல்லா அவர்கள் கடமையாற்றி அளப்பரிய சேவைகளை செய்து வருகின்றார். இது தவிர வெளிகாமம் பக்குவத்தை முயற்சி ஜும்மா பள்ளிவாய நிர்வாகம் அல்காஜ் எம். ஹனீஃப் இஷாக் தலைமையிலான 7 பேர் கொண்ட ஒரு நிர்வாக சபையும் நிர்வாகிகளாக செயல்பட்டு வருகிறது. இது தவிர மாத்தறை மாவட்ட பெண்களுக்கான தொழிற்பயிற்சி வழங்கும் நோக்கில் ஹாஜா ஆமினா முஸ்தபா அவர்களது தலைமையிலே கொழும்பு, காலி, காட்டோவிட்ட போன்ற இடங்களில் கிளைகளை கொண்டுள்ள முஸ்லிம் மாத கல்வி வட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்றும் வெளிகாமம் பக்குவத்தை ரிஃபாயா வளாகத்திலே திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையத்தின் முதலாவது கண்காட்சி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதை நாம் மேற்கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வாராந்தம் சனிக்கிழமைகளிலே பன்சூர் ரிஃபாயா என்ற பெயரிலே இலக்கு எழுதப்பட்ட முஸ்லிம் சேவையிலே இந்த மதரசா பற்றிய ஒரு அனுசரணை நிகழ்ச்சியில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வரும் மேலும் பல திட்டங்களை எதிர்வரும் காலங்களிலே நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் புரிவானாக. இவ்வாறான திட்டங்களிலே பங்காளியாக விரும்பும் அறிஞர்கள், தனவந்தர்கள், சங்கைக்குரிய ரிஃபாய் மௌலானா ஆசிரியர் தங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு தனது பங்களிப்பை செய்ய முடியும் என்றும் கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ரிஃபாய் மௌலானா, ரிஃபாய் மௌலு, ரிஃபாய் ராத்திப், பயான், ஜானபி முதலிய விடயங்கள் இடம்பெற உள்ளன. இன்றைய நிகழ்ச்சி இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான அமைப்பினர், முறைதீர்கள் கலந்து கொள்வதோடு விசேடமாக ரிஃபாய் தங்கள் வீதி ஜமாத்தினர்கள், வெளிகாமம் பக்குவத்தின் ஜமாத்தினர்கள் விசேட பங்களிப்பை செய்து வருகிறார்கள். இந்த மஜ்லிஸிலே ஏராளமான உலமாக்கள் வரை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் சார்பாக மூத்த உலமாக்களாக காணப்படுகின்ற ஒருவர் தான் மௌலவி A.W. ரிஃபாய் ரியால் பாரி அவர்கள் மற்றும் கலிபத்து குலபா அல்காஜ் மௌலவி ஜேஹுல் அமீன் பகுதி மற்றும் கலிபத்து ஷாதுரி அல்காஜ் அலவி மௌலானா முர்ஷிதி மற்றும் மௌலவி M.N.M. இலாம் மற்றும் மௌலவி அசீஸ் போன்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தற்பொழுது நிகழ்ச்சிகளை சங்கைக்குரிய ரிஃபாய் மௌலானா அல்காஜ் யூபி சையத் முகமது ஆசிப் தங்கள் அவர்கள் பாத்தியா ஓதி ஆரம்பி வைப்பார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 138வது வருட இந்த ரிஃபாய் கல்லூரி சங்கீத ரிஃபாய் மௌலானா யூபி சையத் முகமது ஆஷிப் தங்கள் அவர்களுடைய தலைமையின் கீழாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இங்கே உரை நிகழ்த்துகிறார் கலிஃபத்துல் குலபா அல்ஹாஜ் ஜே அப்துல் ஹமீத் பர்தி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். وإنه معنا نصح فتاه
பள்ளிவாசல்களின் இமாம்களே, ஹத்தீமார்களே, ஏனைய முஸ்லிம்களே, முஸ்லிம்களே, முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான உயர்வான நல்லவர்களை நினைவுபடுத்துகின்ற, நல்லவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய, தெளிவான விளக்கங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை வீட்டிற்கு செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னால படித்த இமாமுனா மூசா ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த குருதா ஷரீஃபுடைய ஒரு அடி, அதனுடைய கருத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தரீகாக்களுடைய நோக்கங்கள் என்ன, தரீகாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இதற்கு முன்னால் வந்த தரீகாக்களுடைய மஷாயிகுமார்கள் உலகத்தில், இலங்கை மட்டுமல்ல ஒரு உலகத்திலும் என்ன சேவையை செய்து வைத்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சமூகம், சமுதாயம் புரிந்து கொள்வதற்காக நான் மேல் ஓதிய படித்த அந்த பிரசீதாவுடைய கருத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, மாறு செய்ய சொல்றாங்க. அதோட நீ ஒத்து போகாத, அது ஒன்று சொன்னா நீ மறுபக்கம் போய். இதுல இந்த கவிதையில நாங்க பார்க்கணும், முதலாவதாக அவங்க அந்த அடியில கொண்டு வந்திருக்கிறது நஃப்ஸ, இரண்டாவதாக ஷைத்தானை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நஃப்ஸு தீங்குடையதா, ஷைத்தான் தீங்குடையவனா என்று சிந்திக்கின்ற நேரத்தில் ஷைத்தானை விட நஃப்ஸு தான் ஒரு மனிதனை வழிகெடுக்குகின்ற, வழி தவற செய்கின்ற, ஆக மோசமான ஒரு கட்டத்தில் மனிதனை கொண்டு போய் அழைக்கின்ற ஒரு காக இருக்கிறது. ஆகையினால்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனில கூட கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى قد أفلح من زكى وقد خاب من دسى. யார் இந்த ஆத்மாவை, இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள். யார் இந்த ஆத்மாவை, இந்த நஃப்ஸை வழி தவற செய்து விடுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டாம் என்று வச்சுக்கோ, ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறார், பாங்குடைய நேரம் வந்தாச்சு, பாங்கு சொல்லப்படுகிறது, ஷைத்தான் பள்ளிக்கு போகாம கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது. ஷைத்தான் ஒரு மனிதனை கொண்டு போய் சூழ்நிலை விடுகிறதும் இல்லை, ஒரு மனிதனை கொண்டு போய் குடியிட்டு கிளாஸை கையில கொடுக்கிறதும் இல்லை. இவன நஃப்ஸு தான், இவன ஆத்மா தான், இவனை வழிகெடுக்க ஷைத்தான் கொண்டு போய் அவனுடைய உள்ளத்தில் கெடுதிகளையும் மாறுதல்களையும் பாவமான செயல்களையும் அவனுடைய உள்ளத்தில் திட்டம் தீட்டி ஷைத்தான் உள்ளத்தை கெடுக்கின்றான். கெடுத்தலின் பின்னால் உள்ளம் சொல்கிறதை தொட வேண்டாம், குடிப்போம், சூது விளையாடுவோம், பாவம் செய்வோம் என்று அந்த நஃப்ஸ் அவனை தூண்டுகிறார். அவனுடைய வாயிலை பிரியாணியை கொடுத்தாலும் சரி, தண்ணியை கொடுத்தாலும் சரி, மருத்துவமான ஒரு நல்ல ஒரு சர்வத்தை கொடுத்தாலும் சரி, அவன் என்ன சொல்வான் தெரியுமா, இது கசக்கிறது சொல்லுவான். இது இனிமையாக இல்ல, இது கசக்கிறது, சாப்பாடு கசக்கிறது, தண்ணீர் கசக்கிறது என்று சொல்லுவான். காரணம் என்ன? அவனுடைய கண்ணுக்கு, அவனுடைய வாய்க்கு அல்ல வருத்தம், அவனுடைய உடலிலே இருக்கின்ற வருத்தம். அதனால் அந்த தண்ணியுடைய ருசி அவனுக்கு விளங்குவதில்லை, அவனுடைய சாப்பாடுடைய ருசி அவனுக்கு விளங்குவதில்லை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா நல்லோர்கள் காட்டிய சில நல்ல வழிமுறைகள், குர்ஆன் ஹதீஸுடைய வழிமுறைகள், இமாம்களுடைய வழிமுறைகள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்களுடைய வழிமுறைகள், சிலர்களுக்கு பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு அது நோயாக இருக்கிறது. அவங்களோட கண்ணுக்கு அது சரியாக புலப்படுவதில்லை, அவங்களோட வாய்க்கு அது சரியாக புலப்படுவதில்லை. என்றால் சொல்வார்கள் கசக்கிறது, பார்த்தால் சொல்லுவார்கள் பார்க்க முடியவில்லை. நீ சீராக, சிறப்பாக, நன்றாக, உறுதியாக இமாம்கள, தாபிஈன்கள, சஹாபாக்கள, ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹ்வ குர்ஆன அதன் வழியில் நின்று நீ பார்த்தால் உனக்கு நன்றாக புரியும் இது சரி, இது சரி என்று உனக்கு புலப்படும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வகான இதா சமிஅ பில் அவனோட பண்பில் அவனோட வாழ்க்கையில் இருக்கின்ற உயர்தரமான பண்பு என்ன தெரியுமா? ஒரு நோயாளி என்று கேள்விப்பட்டு விட்டால் தன்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் நோயாளி என்று கேள்விப்பட்டு விட்டால் சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நோயாளியை பார்ப்பதற்காக ஒரு நாள் அல்லது 2 நாள் பயணமுள்ள தூரமாக இருந்தாலும் சரி, அந்த நோயாளியை பார்ப்பதற்காக நடந்து செல்வார்கள். அவர்கள் போன தூரம் 2 நாளாக இருக்கலாம், திரும்பி வருகின்ற தூரமும் 2 நாளாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த பண்புகளை, ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த குணங்களை சையதுனா ஹபீபா போதிக்கின்ற இஹ்சான் போதிக்கின்ற அந்த போதனையின் அடிப்படையிலே இருந்து வாழ்வதற்கு நாம் முன்வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் எல்லோருக்கும் பாடமான ஹதீஸ், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அலைஹிஸ்ஸலாம் வமல் ஈமான் வமல் இஹ்சான், இஹ்சானை பற்றி மட்டும் சொல்கிறேன். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டாங்க. அந்த அல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். இந்த குணம் வரணுங்க, இந்த பண்பு வரணுங்க. இதுக்கு தாங்க தரிகா உழைக்குது. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த உழைப்பு தாங்க தேவை. இது தாங்க இஹ்லாஸ், இது தாங்க மன தூய்மை, இதுதான் அஸ்கா, இதுதான் தஸ்கியத்து. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனைய, அல்லாஹ்வுடைய எண்ணத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வந்த உள்ளத்தில் போடுகின்ற அந்த உயர்தரமான தரீகாக்கள், உயர்தரமான தரீகாவுடைய சேவைதான் துருப்பு சூபியாக்கள் செய்த அற்புதமான சேவையாக இருக்கும். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரலியல்லாஹு தன்னுடைய உடுப்பை தாங்களே கழுவுவார். அப்ப முரீதீங்க வந்து சொன்னாங்க, நாயகமே, நீங்க எங்க உடுப்பு கழுவுறீங்க? கொண்டாங்க, நாங்க கழித்தோம், கொண்டாங்க, நாங்க கழித்தோம். சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா தன் வீட்டுடைய வேலை வலுவான பொழுது, பாரமான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க. கனிமத் பொருள்லாம் வந்த பொழுது எனக்கு ஒரு அடிமையை தாங்க. யார்கிட்ட போய் கேட்டாங்க? தகப்பனா ரசூலுல்லாஹி போய் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஒரு அடிமையை தாங்க. தன்னுடைய வீட்டிலே நடக்கின்ற தனக்கு உதவியாக வேலைகள் செய்வதற்கு ஒரு வேலையாளை கேட்டு போனார். சுருக்கமாக சொல்றது, அன்னை பாத்திமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த கனிமத் என்ன தெரியுமாங்க? அவங்க கொடுத்த வேலையாள் என்ன தெரியுமாங்க? சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அதெல்லாம் மாணவர்கள், நான் சொல்ற கலிமாக்களை ஓதி தூங்கும் பொழுது முன்னால் ஓதிக்கோங்க. அது உங்களுக்கு பாரமெல்லாம் குறைஞ்சிடும். இங்கேயும் நன்மை கிடைக்கும், அங்கேயும் நன்மைகள். என்னங்களை கேட்டாங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் 33, 34, 34 ஓதிவாங்க. இதை சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துறாங்க. என்ற தாய் இதை சொன்னார், எனவே என்னுடைய தாயுடைய வார்த்தையை நான் பின்பற்றி அதை நானே செய்து கழுகிறேன் என்று தன்னுடைய உடுப்பை தானே கழுவிக்கொண்ட வரலாறை சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகத்தின் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அது கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள், சகோதரர்கள், அன்பான முஸ்லிம் பெரியவர்கள், கண்ணியமான வாலிப சமுதாயம், கண்ணியமான பெற்றோர்களே, நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் முழு உலகத்திலும் இந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தோற்றுவிக்கப்பட்டு எதை பின்பற்றுவது, எதை பின்பற்றக்கூடாது என்று சிக்கலிலே மாற்றியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எந்த வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த வழியில் வாழ்ந்து காட்டினார்கள், அந்த வழியில் வாழ்ந்து அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் நேரான பாதையிலே வாழ்ந்து அந்த நேரான பாதையிலே நாங்களும் நீங்களும் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம் சகோதரர்களும் மௌத்தாக அல்லாஹ் தீனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Dipanggil Maulana Al-Haj Sayyid UP Muhammad Asif Kangal, life patron and spiritual leader of the Rifai Tariqah in Sri Lanka,
learned Maulvis, the President of Abu Dhabi, Al-Haj Ibn Abi Hashim, other members of other tariqas, brothers in Islam. It is indeed our pleasure this morning to welcome all of you on behalf of His Holiness Rifai Maulana Sheikh Sayyid Al-Bangal and the Rifai Tariq Association at the 138th annual Anduri Majlis this morning. As you know, the Rifai Tariqa in Sri Lanka, the oldest and a very active tariqa in the country, has been present for 138 years, and the presence in Colombo, in Galle, in Veligama, Madra, in Putlam, and many parts of the country, playing a very dominant role in the propagation of Islam and Sunnah al-Jamaat. The Rifai Tariqa, apart from being actively involved in religious activities, has also played a very important role in fostering the younger generation into good citizens, especially the Muslim young ladies and boys in this country. The Rifai Tariqa, which commenced the Rifai Ladies Arabic College, has gone from strength to strength in the past few years, and it is indeed our privilege to announce today the 3 of the students in this country. Apart from that, another student from the Rifai Tariqa, from the Rifai Ladies Arabic College, has entered the medical college in India. Brothers in Islam, we also started the Rifai Boys Arabic College, of course very young in age, 6 months ago, but have now the intake has improved within this short period of time, and it is going to be another leading institute for Islamic studies in the, of course, a person who's been involved with Sunnah al-Jamaat in a big way for making arrangements to have this live broadcast today. Also, a special thanks go to one of our own trustees of the Kapuat Juma Mosque, Al-Haj M.M. Sabri. Sabri Haji has been involved in the Tariqa, but his role that he plays in the Niyyat and other matters every year has been a big strength to us, and also it is a responsibility that he takes on his own. Finally, I wish to thank all of you, brothers in Islam, for being with us this morning. We hope, inshallah, the plans of the Rifai Tariqa and the Rifai Tariq Association of Sri Lanka in the year 2015-16 will be fulfilled, alhamdulillah, by the help of the Almighty Allah. Thank you very much. Assalamu alaikum. கூட்டணிக்கப்பட்ட ரிஃபாய் தாரிக் சங்கத்தின் உப தலைவர்கள் ஒருவரான அனிஃபா இஷா அவர்களின் வரவேற்புரை இடைப்படுகிறார். இந்தியாவில் இந்த நிகழ்வுகள் நண்பர்கள் 12 மணி வரை இன்றைக்கு நேர்முகமாக அஞ்சல் செய்யப்படும் என்பதை குறிப்பிட்டு நிகழ்விலே அடுத்து இடம்பெற என்பது வாய்கிறார். Hare
மௌலானா அல்ஹாஜ் ஜூஃபி ஆசிக் தங்கர் அவர்களின் அனுமதிக்கிணங்க 11:43 ஜானில் அதனைத் தொடர்ந்து துவா என்பன இடம்பெற்று 12 மணிக்கு நிகழ்ச்சிகள் நேர்மா என்பது நிறைவேறும். அதற்கு முன்னர் 2 பயான்கள் இருக்கின்றன. நாம் முதலில் அழைக்கின்றோம் அல்ஹாஜ் மௌலவி கலிஃபத்துல் ஷாதுலி அலவி மௌலானா முர்ஷி அவர்களை. அதனைத் தொடர்ந்து அடுத்த பயானை அப்துல்லா பாபுரி அவர்கள் கொண்டுவார்கள். இப்பொழுது அலவி மௌலானா முர்ஷி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய எனது மஹப்பத்திற்குரிய இப்ராஹியா தரீகாவின் ஷேக் நாயகம் சய்யித் முஹம்மது ஆஷிக் தங்கல் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களே, ஏனைய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, எல்லா தரீகாக்களையும் சேர்ந்த முஹிப்பீன்களே, வித்வான்களே, உலீம்களே, இந்த சிறிய உரையை செவிதாக்கி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட கண்ணியமான உன்னதமான சிறப்பான ஒரு மஜ்லிஸில் எனக்கு பேசுவதற்காக வேண்டி இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அதற்கு அடுத்தபடியாக எனக்கு இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட சய்யித் முஹம்மது ஆஷிக் தங்கல் ஹஃபிதஹுல்லாஹ் அதாமல்லாஹு பக்ராஹு அவர்களுக்கும் நான் துஆ செய்தவனாக, நன்றி செலுத்தியவனாக என்னுடைய இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 4 நிமிஷம் தான். எனவே நான் என்ன சொல்லுவது தெரியாமல் தடுமாறிக்கொண்டு அல்லாஹ்வை தவக்குள் வைத்தவனாக எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன். புகாரி ஷரீஃபில் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஐனி ஃபஅம்மா அஹதுஹுமா ஃபபதத்துஹு வஅம்மல் ஆகர் வலவ் பதத்துஹு லகுத்திர ஹாதல் புல்ஹூம் என்று சொன்னார்கள். நான் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸ்களை பற்றி சய்யித்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து 2 மூட்டைகளுக்கு, 2 கோணிகளுக்கு அல்லது 2 பைகளுக்கு, 2 பேக்குகளுக்கு நான் இல்மை மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன். ஹாஃபில்து, நான் ஹாஃபிலாக
ஈமானுக்குள்ள வந்தாலும் ஒரே ஒரு மூட்டையை தான் நான் அவிழ்த்து மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த மூட்டையை, அடுத்த கோணியை, அடுத்த பேகை நான் திறந்து மக்கள் மத்தியில் நான் சொன்னேன் என்றால் குருவோம், என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய மக்களே என்னுடைய களத்தை வெட்டிடுவாங்க. இது தகுதி இல்லாத பேச்சு, இவர் பொய்ய சொல்றாரு, இப்படி ஒரு இஸ்லாத்துல இல்ல என்றெல்லாம் மக்களால இதை வழங்கெடுக்க முடியாம என்னை களத்தை வெட்டி கொண்டு போட்டுருவாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? இஸ்லாத்துல ஷரியத் என்று இருக்குது, ஹகீகத் என்று இருக்குது. ஷரியத்தை மட்டும்தான் மக்கள் மத்தியில் பேசலாம், ஷரியத்தை மட்டும்தான் குர்ஆனுக்கு தர்ஜமாவாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹகீகத் என்று இருக்குது. எனக்கு முன்னால் பேசின கலீஃபத்துல் குலவா அப்துல் ஹமீத் பஹ்ஜி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல இஹ்சான் என்று இருக்குது. ஹகீகத்துல புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஈமான் எல்லாருக்கும் தெரியும். இஹ்சான் நபிமார்கள், சித்தியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குதுமார்கள், அவுலியாக்கள், சூஃபியாக்களுக்கு மட்டும்தான் இஹ்சான் தெரியும். அதாவது அல்லாஹ் தஆலா சீதனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைச்சான். எல்லாரும் அவங்கள ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்க ஹயாத் நபி என்று எல்லாருக்கும் தெரியும், கியாமத் நாள் வரையில வாழ்வாங்க என்று எல்லாருக்கும் தெரியும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சாங்க, எல்லா நபிமார்களை சந்திச்சாங்க, எல்லா வலிமார்களையும் அரபாவுல சந்திக்கிறாங்க. அதே போல சீதனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல அவங்களோட சரித்திரம் நிறைய வருது. 3 விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல நேரம் இல்ல, நீங்க உலமாக்களை கேட்டுக்கொள்ளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட போய் இல்ம படிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். போனாங்க, 3 விஷயத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. அந்த 3ஐயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தால தாங்கிக் கொள்ள இயலாம, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு 3 கேள்விகளை கேட்டாங்க. போறதுக்கு முந்தையே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோட கண்டிஷன் ஷரத் என்ன தெரியுமா? நீங்க என்னோட வந்ததுக்கு பொறுமை செய்ய மாட்டீங்க. ஏன் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நேரத்துல ஷரியத்துடைய இல்மு இருந்தது, ஷரியத்து மூலமாக பார்ப்பாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹகீகத்தையும் மாரிஃபத்தையும் சூஃபித்துவத்தையும் இஹ்சான் சம்பந்தமான ரகசியமான மாரிஃபா சம்பந்தப்பட்ட விஷயத்துல மூழ்கினவர்கள். அவங்க நேரடியாக அல்லாஹ்வுடைய இல்மை பெறக்கூடியவர்கள். எனவே மின்னதுன்னா இல்மா, எங்களிடத்திலிருந்து ரகசியமான இல்மு கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ்வே அவர்களை புகழ்ந்து கூறுகிறார். எனவே ஏந்த சேனல் வேற, உங்களோட சேனல் வேற என்று சொன்னாங்க. இல்ல இல்ல, நான் பொறுமை செய்வேன் என்று சொன்னாங்க. 3 கட்டத்திலும் பொறுமை செய்யல. பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனி சஉனபியுக பிதஅவீலி மா லம் தஸ்ததி அலைஹி ஸப்ரா. என்னென்ன விஷயத்தை உங்களுக்கு பொறுமை செய்ய நான் போடுதோ அதுக்குள்ள வழக்கத்தை கண்டு நீங்க அல்லாஹ் காவல் போயிருவாங்க. என்னோட இருந்தா இன்னும் பிரச்சனை வருது. நான் செய்யறது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் மறைமுகமான விஷயங்கள். ஆனா நீங்க அல்லமல்லாஹு மூஸா தக்லீமா, நீங்க அல்லாஹ்வோட பேசுறீங்க, கலக்கிறீங்க, ஆனா நீங்க ஷரியத்தை போட்டு பார்க்கிறீங்க. எனவே மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒத்து வரவில்லை என்று சூரத்துல் கஹ்ஃப் சொல்லுகிறது. காரணம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 2 பேக், ஒன்று ஷரியத்து, ஒன்று ஹகீகத்து, தரீகத்து சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் வலிமாருடைய கல்வில இருக்குது. எல்லாத்தையும் பேச முடியாது. குர்ஆன்ல அதிகமாக அல்லாஹ் சொல்றான், அக்ஸருஹும் லா யஅகிலூன். அதிகமானவங்களுக்கு அக்ல் இல்ல, அதிகமானவங்களுக்கு புத்தி இல்ல, அவங்களுக்கு விளங்காது, குர்ஆனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. எனவே இப்படிப்பட்ட 138வது வருஷமாக கொண்டாடி வரக்கூடிய இந்த ரிவாயா தரீகா மிக உன்னதமான பரக்கத்தான ரஹமத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய சையதுனா அஹ்மது கபீர் ரிவாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக்க நற்குணசீலராக இருந்தவர்கள், ஏழைகளோடு மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். எனவே அவர்களை பின்பற்றி அவர்களை புகழ்ந்து அவர்களை கிடைப்பதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் இந்த தரீகாத்துடைய செயல்பாடுகள் தான் என்றால் அதை யாருமே மறுக்க முடியாது. எனவே உள்ளத்தோடு அவர்கள் போர் புரிவது மட்டுமல்ல, அந்த பயிற்சியை வெளியிலே எதிரிகளுக்கு எதிராக போர் புரிகின்ற அந்த வல்லமையை தன்னுடைய முரீதீன்களுக்கு ஏற்படுத்திய அந்த சேகுமார்களை நாம் இன்று நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அதிகம் போன்றவர்கள், பைசாந்திய பேரரசுக்கு எதிராக போர் புரிந்தவர்கள், அதே போல ஹிஜ்ரி 648 மன்சூராவிலே சிலுவை யுத்தத்திலே முன்னணி வீரராக இருந்து அந்த
யுத்தத்தை வழிநடத்தியவர்கள். அபுல் ஹசன் அலி ஷாவுதி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல இந்தோனேசியாவிலே டச்சுக்காரர்களுக்கு எதிராக காதிரியா தரீகா செய்த அந்த மகத்தான செய்தியை இன்று உலகத்திலே யாருமே மறுக்க முடியாது. எனவே நிறைய பேச வேண்டும், தரீகாக்களை பற்றி சொல்ல வேண்டும். தரீகாக்கள் என்றால் என்ன செய்கிறது, என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று கேள்வி கேட்கக்கூடிய இந்த காலத்திலே அன்றைய காலங்களிலே நடந்த அந்த மக்கள் செய்த அந்த சேகுமார்கள் செய்த அந்த பணியை சேவையை மறுத்து மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவற்றையெல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே சுருக்கமாக சொன்னேன். எனவே இந்த சேகுமார்கள் வழியிலே அவர்கள் காட்டிய வழியிலே எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இஹ்சான் என்கின்ற அந்த நிலையை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிலைப்படுத்தி அந்த அமைப்பிலே வாழ்வதற்கு ஷேகுமார்கள் காட்டி தந்த அந்த அமைப்பிலே அந்த வழியிலே நாங்கள் வழிநடத்துவதற்கு எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மனிதத்தை வருகின்ற முன்னாள் பாராளுமன்ற வரவேற்றுக் கொண்டு இதனுடைய அடுத்த பயணக்காரர்களுக்கு வெளியிட்ட துபாயா அரசு கல்லூரிகளின் நண்பர் அல்ஹாஜ் மௌலவி அப்துல்லா ரவுடி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். اللهم صل على سيدنا محمد بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சிறப்பான இந்த மஜ்லிஸ் அதாவது சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஞாபகார்த்தமாக நடைபெற்று வருகின்ற இந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை ரிஃபாய் தரீக் சங்கத்தின் ஆசிரியர் தலைவர் அதன் காப்பாளர் எவ்வளவு ஷேக் நாயகம் சங்கத்துடைய ரிஃபாய் மௌலானா அல்ஹாஜ் வசீர் யூபி ஆசிரியர்கள் நாயகம் அவர்களே, மட்டுமுண்டான உலமாக்கள் மக்களே, சாதாக்குமார்களே, தரீகாக்களுடைய முரீதீங்களே, முஹிப்பீங்களே, ஆஷிகீங்களே, நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது துனியா ஆகிராவுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். அதாவது இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்புக்காக வேண்டி உதவிய இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தான தலைவர் அவர்களுக்கும் அதே போன்று முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் மற்றும் முஸ்லிம் சேவையின் உறுப்பினர்கள், அதே போன்று இன்று இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இந்த ரிஃபாய் தக்கியாவுக்கு சமூகம் அளித்திருக்கின்ற அல்லாஹ் ரீசா, அதுபோன்று அவர்களுடன் சமூகம் அளித்திருக்கின்ற அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய ஒரு முக்கியமான ஒருவர் உம்மு சாவியாவின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஒருவரான அல்ஹாஜ் ஃபௌசான் அன்வர் அவர்களுக்கும் நாம் எமது இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை கூறி ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோன்று இந்த ரிஃபாய் தக்கியாவிலே நடைபெற்று வருகின்ற இந்த ரிஃபாய் கல்லூரிக்கு பல வருடங்களாக உணவு விநியோகத்திற்காக வேண்டி உதவி செய்து கொண்டிருக்கின்ற வெளிகம கப்புவத்தை முஹீத்தி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களில் ஒருவரான கோல்கேட்ரஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் சபரி அவர்களுக்கும் நாம் நன்றி கூறி இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையில ரிஃபாய் தரீக் சங்கம் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டு பல சேவைகளை இஸ்லாத்திற்காக, முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ரிஃபாய் தரீகாவுடைய இந்த சேவைகளில் ஒன்றுதான் ரிஃபாயியா பெண்கள் அரபு கலாசாலை. இந்த பெண்கள் அரபு கலாசாலையிலே பெண்களுக்கான ஒரு அரபு கலாசாலை அந்த நேரத்தில் மாத்தறை மாவட்டத்திலே, அதாவது சொல்ல போனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அடிப்படையில் இல்லாத அந்த காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு
கலாசாலை தான் இந்த பெண்கள் அரபு கலாசாலை. அதே போன்றுதான் ஆண்கள் அரபு கலாசாலையும் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சமீபுரிய ரிஃபாய் மௌலானா யூபி சையத் முகமது ஆஷிக் தங்கள் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒருவர் அவர்களிடத்திலே வந்து ஆண்களுக்கான ஒரு அரபு கலாசாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்த பொழுது அவர் வேண்டிக் கொண்டால் இந்த ஆண்களுடைய அரபு கலாசாலையை கொழும்பிலே ஆரம்பிப்போம், அதற்கு முன்னால் புத்தளத்திலே ஆரம்பிப்போம் என்று பல ஆலோசனைகள் சமீபுரிய ஆஷிக் தங்கள் நாயகம் அவரிடத்திலே வந்து ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். அப்பொழுது எனது சேநாயகம் ரிஃபாய் மௌலானா ஆஷிக் தங்கள் அவர்களுடைய கருத்தை முன்வைத்தார்கள். இந்த கலாசாலை கொழும்பிலோ அல்லது வேற ஊர்களிலோ ஆரம்பித்தால் எமது ரிஃபாய்த்தலி சங்கத்தினால் என்னால் அதை வழிநடத்தி தொடர்ந்து செல்ல முடியாது. இதை கப்புவத்தையில் ஆரம்பித்தால் தான் அதை எனக்கு கண்காணித்துக் கொள்ளலாம், எனது தலைமைத்துவத்தின் கீழால் வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை சமீபுரி ஆஷிக் தங்கள் அவர்கள் முன்வைத்த பொழுதோ சமீபுரி ஆஷிக் தங்கள் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற அந்த நபர், அந்த தனவந்தர் இந்த அரபு கலாசாலையை ஆண்கள் அரபு கலாசாலையை வெளியம கப்புவத்தையிலே ஆண்கள் அரபு கலாசாலையை ஆரம்பித்தார்கள். பெண்கள் அரபு கலாசாலையோடு அதே ஊரிலே ஆண்கள் அரபு கலாசாலை ஆரம்பித்தார்கள். அதுவும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படி அது மட்டுமல்ல, ரிஃபாயித்தலி சங்கத்தினால் நடைபெறுகின்ற சேவைகள் ஒன்றுதான் பெண்களுக்கான, அதாவது காலை நேரங்களிலே பெண்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தையல், அதுபோன்று சமையல், இது போன்ற பாடங்களை உள்ளடக்கிய வீடுகளிலே இருக்கின்ற வயது வந்த பெண்களுக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு பயிற்சி, தொழில் பயிற்சியாக இந்த பாடங்கள் ரிஃபாயியா பெண்கள் அரபு கலாசாலையிலே காலை நேரங்களில் நடைபெற்ற அமைப்பு கொள்ளுமணி முதல் படித்தது ரிஃபாய் தங்கள் மாவட்டத்தில் அமைந்துள்ள கூட்டிணைக்கப்பட்ட ரிஃபாய் தரில் தங்கள் அதிவாசல் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே 1926ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க திருத்தி அமைக்கப்பட்ட சட்டத்தின் படி இது பதிவு செய்யப்பட்டு 1877ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய புரிந்த அல்லாவுக்கும் இந்த நேரடி நிகழ்வினை இலவசமாக பெற்றுத்தர குறிப்பாக ஜனாதிபதியிடம் ஊடகத்துறை செயலாளர் பணித்துறைக்கு அமைய இலங்கை வெற்றிரப்பு கூட்டாளர் தலைவர் திரு நல்ல நூற்றப்பீடம் அவர்களின் அனுமதியுடன் அல்கான் ஃபௌசான் அன்வர் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு இந்த ரிஃபாய் தரில் சங்கத்தின் ஆன்மீக தலைவர் ரிஃபாய் மௌலானா அல்கான் யூபி ஷேக் முகமது ஆசிக் தங்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர ஒதுக்கீட்டை பெற்று தந்த தமிழ் சேவை பணிப்பாளர் திரு கணபதி பிள்ளை, முஸ்லிம் சேவை பணிப்பாளர் அல்கான் எஸ் முகமது ஹனீஃபா